பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவனுக்கு ஆமானுக்கு பயம் வந்துருச்சு. ஆமானுடைய தவறை ராஜாத்தி அரசர்கிட்ட சுட்டி காட்டிட்டா. காட்டின உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவத்தோடு என்ன பண்ணுறாரு, அது திராட்சை ரசம் பருகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பேசிகிட்ருக்காங்க. அதனால் அதான் திராட்சை ரச டேபிளில் இருந்து வேகமாக கோவத்தோடு அவர் அரசர் எந்திரிச்சு அரண்மனை தோட்டத்தை நோக்கி நடந்து போகிறார். அவர் கோவத்தை அதாவது இந்த சிங்கம் புலிலாம் அந்த கோவமாக அப்படியே வாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவர் ரொம்ப கோவத்தில் நடந்து இது அரண்மனை தோட்டம் பக்கம் போயிருக்காரு. போன உடனே ஆமானுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ போச்சு, ராஜாவுக்கு நம்மளோட தவறுகள்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம ராஜாவோட தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. அதனால் ராஜாத்திகிட்ட போய் மன்றாடுவோமா, அவங்கக்கிட்ட போய் கேட்போமா, எக்ஸ்கியூஸ் என்ன எனக்கு எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமான்னு சொல்லி ராஜாத்தி நோக்கி போகிறாரு. போய் அவரோட மெத்தை பக்கத்தில் மன்றாடுறதுக்காக கீழே குனிஞ்சு தலையை இது பண்ணி அங்கே மெத்தை பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த டைமில் ராஜா கோவத்தோட அரண்மனை தோட்டத்துக்கு போனவர் திரும்ப திராட்சை ரச மேஜைக்கு திரும்பி வரும்போது அவர் பார்த்தா எஸ்தர் ராஜாத்தியோட மெத்தையில் அவன் மன்றாடுறதுக்காக தலையை குனிந்து நிற்கிறான் அப்படின்றது தெரியல. ஆனால் அவருக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி அவர் ரொம்ப கோவத்தில் வேற இருக்கார். அதனால் அவருக்கு ஏதோ தப்பாக தெரியுது. உடனே அவர் நான் அரச அரண்மனையில் நான் இருக்கிறப்பயே என்னுடைய ராஜாத்தியை ராஜாத்தியோட மெத்தையில் நிற்பானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவந்தோடனே பாரு இவ்வளோ ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிகிட்டு இருக்கப்பயே உடனே அங்கே இருந்த பிரதானிகள்லாம் இது அவன் தலையில் முக்காடை போட்டுட்டாங்க. தலையில் முகத்தை மூடிட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அவங்கள முகத்தை மூடி தலையை மறைச்சி தான் அவங்கள தூக்கு மரத்தில் தூக்கி போடுவாங்க. அதுக்குரிய அந்த தண்டனைக்குரிய மனுஷன் அவன் மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை போட்டாங்க. உடனே அங்கே உள்ள அப்போனா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதானி இவன் என்ன ராஜாவுக்கு நல்லது பண்ண மொட்டைக்காய்க்காக, இவன் மொட்டைக்காயை தூக்கு போடுறதுக்காக செஞ்ச இது அங்கே இருக்குது தூக்கு மரம், அதுலேயே அவனை தூக்கி போட்டுருவோம். அவன் செய்த தூக்கு மரத்தில் மொட்டைக்காய்க்காக அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனை போட்டு அவனை கொன்றுறாங்க. இதுதான் இந்த போர்ஷன். அல்லேலூயா.